அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இது அந்த மைமக்களே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த பொய் மக்களுக்காக. பொய் மக்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து கொண்டு மைமக்களே இந்த மாதிரி நாட்டில் இது வந்திருக்குது அப்படி இப்படி என்று அந்த சில இனவாதிகள் பொய்க்கு பரப்புவாங்களே, இந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டை பிடிச்சுக்கொள்ள போறாங்க அப்படி இப்படின்னு பரப்புற மாதிரி ஒரு சிலவங்க இந்த மாதிரி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க. இதுல உண்மையான நோக்கம் என்னன்னு இப்பதான் விளங்குது. என்னன்னு சொன்னா, ஹுரோபத்தான சைட்ல ஒரு மதரசா ஒன்றுக்கு அந்த நாள்ல ஃபண்ட் வந்து கொண்டு இருந்துச்சு. அந்த ஃபண்ட் வந்தது கொஞ்சம் அப்படியே பிளாக் ஆயிட்டு அந்த ஃபண்ட் எல்லாம் எங்கேக்கு போகுதுன்னு சொன்னா ரவுலத்துல் உலமாவுக்கு இப்ப போக தொடங்கி இருக்குது. அப்ப இதை தாக்குறதுக்காக வேண்டிதான் ஆசிஃப் அஸ்லத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆசிஃப் அஸ்லத்தை பத்தி எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லாத வேற கதை. ஆசிஃப் அஸ்லம் அவரும் செஞ்சு போறது அவரது சைடு. ஆனா நான் அன்றைக்கு சொன்னதும் இன்றைக்கு சொல்றதும் ஒரே விஷயத்தை தான். என்னன்னு சொன்னா, அவங்கள் முகத்தை காட்டி தைரியமா பேசுறவங்கள். ஆனா இது பொம்புளைகளை விட கேவலமா முகத்தை மறைச்சு கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்யறதா செய்யறாங்க. கொஞ்சம் கேளுங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே. இந்த நோன்பு காலத்துல பிள்ளைகள் கூட சோசியல் மீடியால இருக்கிறாங்க. எப்படி கேவலமான தூசண வார்த்தைகளை பாவிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. அது தெரியும். அவனை வச்சு செஞ்சா நீங்க அங்க வந்து மூக்க நுழைக்கிறீங்க. பொத்தி கொண்டு போவை. இது மாதிரியான சில விஷயம் மட்டுமல்ல, தாடி இது சுண்ணத்தானது. இஸ்லாமியனுக்கு தெரியும். இஸ்லாமியன் அல்லாதவனுக்கு தான் பம்பாய் முட்டாயா விளங்குது. அப்ப இதே கேவலப்படுத்தல, ரசூலுல்லாஹ்ட சுன்னாவே கேவலப்படுத்தின இவங்க எல்லாம் முஸ்லிமா? மம்மாய் முட்டாய் தாடிக்காரா. மக்களை சிந்திச்சு பாருங்க. அது மாதிரி தான் இவங்களுக்கு ஒன்று வரும் என்றா அவங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. பெரிய பெரிய பருப்பு மாதிரி பொங்கிக்கிட்டு எழும்பிக்கிட்டு வந்தாங்க. இன்னொரு வீடியோ போட்டா பாப்போம். இன்னைக்கு கடைசி இதுக்கு பிறகு ஒரு வீடியோ வரட்டும், வெச்சி செய்யறோம். உங்களை நாங்க வெச்சி செய்வோம். காணலையே, வச்சு செய்யறத காணலையே. 3 பேர் நேரத்தோட குரல் கொடுத்தாங்க. இந்த வீடியோல 2 பேர் தான் கடைசியா குரல் கொடுத்திருக்காங்க. அதுல அந்த ஒரு மௌலவி ஒன்று குரல்ல கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கப்சி பேர் ஊரு எல்லாமே தெரியும் அந்த மௌலவியோட. சரியா? இன்னும் இந்த முகம் காட்டாம இருக்கிற என்னமோ இந்த முகம் காட்ட சொல்றது வேற என்னமோ கிட்ட நோக்கத்துக்கு அவங்க இருக்காங்க. ஹலோ, உங்களோட புத்தி தான் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட பழக்கம் இருக்குதோ அந்த பழக்கம் தான் அடுத்தவங்களுக்கு இருக்கு நீங்க சொல்லுவீங்க. அதையும் விளங்கிக்கணும். மக்களுக்கு தெரியும் யாரு அண்டையில இருந்து இன்றைக்கு மட்டும் சமூகத்துக்காக வேண்டி நல்லது செஞ்சாங்க. அடே, நீங்கள செஞ்ச ஒரு நல்லவ காட்டுங்கடா, ஒரு நல்லவ காட்டுங்க பாப்போம். எங்கேயோ இவனுக்கோ இது பண்ணி அது பண்ணி இது பண்ணி இல்லாத பொல்லாத சொல்லி அட எனக்கே சொன்னதுலயே நீங்க அவதூறு தாண்டா சொல்லிக்கிறீங்க. அவன்கிட்ட காசு எடுத்துக்கிட்டு இதுக்கு போட்டேன், இவன் காசு எடுத்து அடே ஒருத்தனுக்கு சொல்லிட்டா எனக்கு காசு தந்தாக்கு ப்ரூவ் பண்ண சொல்லிட்டா. இனவாத முஸ்லிம்களை காட்டி கொடுத்தேன்னு சொல்லு. முஸ்லிம்களை காட்டி கொடுத்தது கேவலம் கட்ட நாய்கள்டா. நீங்க உங்களுக்கு வாயால சொல்ல மட்டும்தான் தெரியும், ஒண்ணுமே ப்ரூஃப் இல்லை. ஆனா அகமது ஃபாரூக் ஆதாரபூர்வமா தான் அன்று முதல் இன்று வரை எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து ஆதாரபூர்வமா தான் நிரூபிச்சுக்கிறான். அதை மட்டும் மனசுல வச்சுங்க. உனக்காக வேண்டி உங்களுக்காக வேண்டி உங்களை போல பொம்புளைகளை விட கேவலம் கட்ட உங்களுக்காக வேண்டி இன்னும் குரல் தந்துக்கிட்டு வாரத்தை விட இன்னும் கடைசி இன்னும் 2 நோன்பு தான் இன்ஷா அல்லாஹ். அநேகம் ஒரு நோன்பா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை நான் இங்க கத்தாருக்கு ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் வரக்கூடும் இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ். எனவே இதுக்கு பிறகு உங்களுக்காக வேண்டி வீடியோ வர்றது இன்ஷா அல்லாஹ் பெருநாளைக்கு பிறகுதான். சரியா? ஏன்னா அதுக்கு நீங்க சொல்லிருவீங்களே, பயந்துட்டாரு இப்ப எப்படி நிப்பாட்டிட்டாரு, அது இல்ல பாப்பா. நாங்க சொல்லிட்டு நிக்கிறோம். உங்கள மாதிரி அந்த நாங்க இப்படி வச்சு செய்வோம், ஒன்று வரட்டு வச்சு செய்வோம் சொல்லிட்டு இப்ப எப்படி பெருநாள் கழிஞ்சு பாப்போமா? முடியட்டும், உங்களை நாங்க வெச்சி செய்வோம். அடே, வெச்சி செய்யறா உடனே செய்யணும். உங்களோட கையில இருக்கிற ஆதாரங்களை போடுங்க மக்களுக்கு. அப்ப மக்கள் நம்புவாங்க. இதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. கமெண்ட் பண்ணுற எல்லாருமே உங்களுக்கு நீங்க நினைக்கணும் உங்களுக்கு சார்பாண்டு உங்களோட ஃபேக் அக்கவுண்ட்ல உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட் நீங்க அடிச்சுக்கிட்டு போவீங்க. அதை பத்தி எனக்கு ஒன்றுமே ஆட்சேபம் இல்லை. கமெண்ட் பண்ற இன்றைக்கு நல்லா வருவான், அது ஆசிஃப் அஸ்லம் சொன்ன மாதிரி இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அது இதுன்னு சொல்லுவான், நாளைக்கு அவனை திரும்பி மறுபக்கத்துக்கு நாய் அது இதுன்னு சொல்லுவான். இன்றைக்கு நாய் பண்டி அப்படி என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறது, நாளைக்கு மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இதுதான் இந்த சமூகம். இந்த கமெண்ட்டை பார்க்காதீங்க. எத்தனை வியூஸ் போயிருக்கேன்னு பாருங்க. அவங்க மனசுல எவ்வளவு துவாக்கள் உங்களுக்கு எதிராக வந்திருக்கும் என்று யோசிச்சுக்குங்க. அல்லாஹ் பயந்துக்குங்க முதல்ல. எனக்கு பயப்படவா? நான் யாரு எனக்கு பயப்படுறது? நீங்கள் அல்லாஹ் பயந்துக்குங்க. ஏண்டா உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. அல்லாஹ் பயந்துக்குங்க. சரியா? ஒவ்வொரு குடும்பத்தையும் கேவலப்படுத்துறீங்க. எவனோ கேவலப்படுத்தினா அவன் கேவலப்படுத்திட்டு போட்டும். நீயும் திருப்பி கேவலப்படுத்தினா, அடே நாய் கடிச்சா நாயை திருப்பி கடிச்சா நாய்க்கும் உனக்கும் இடையில என்னடா வித்தியாசம்? நாய் 5 அறிவுல கடிக்குது, நீ 6 அறிவுல நாயை திருப்பி கடிச்சா? அது மாதிரியான கேவலம் கட்டவன்கள்டா நீங்கள். உங்களுக்காக வேண்டி நேரத்தை வேஸ்ட் பண்றது தப்பு இருந்தாலும் நீங்க நினைப்பீங்களே இப்ப நிப்பாட்டார் இல்ல. நாங்க சொல்லி நிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ்
பெருநாளைக்கு பிறகு உங்களோட இப்ப இது எத்தனை வீடியோ வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் பார்ப்போம், நாங்க எடுத்துக்கிட்டே இருப்போம், எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? தைரியமா இருந்தா, மக்களுக்காக நீ குரல் கொடுக்கிறா இருந்தா, நீ சமுதித்தேட ஒரு நாளைக்கு போய் அந்த இடத்துல இருந்து குரல் கொடு. முஸ்லிம்களுக்கு எதிராக இன்றைக்கு ஞானசார இறங்கி வந்து ஒவ்வொரு விஷயம் பேசுறது, ஞானசார இந்த கடைசியில வந்து பேசுறதுக்கு முதல்லயே நான் வந்து சமுதித்தேவோட பேசினேன். ஆனா சமுதித்தே எப்படி அந்த இடத்துல என்ன மடக்கிறதுக்கு என்ன செஞ்ச, மத்த முஸ்லிம் இது இல்லைங்கட இருந்தவங்களை பத்தி எல்லாம் கேட்டேன். ஆனா ஒருத்தர் நான் விட்டு கொடுக்கலடா, அதுதான் அஹமத் ஃபாரூக். கேட்டு பாரு. ඒකේ මොනවාරි කරයිද අන්තවාදී සිදුවීමක් වෙන්න පුළුවන්ද වගේ කාරණාවක් මොනවද ඔයාලට තියෙන තොරතුරු ඉස්මත් මොනවද කිව්වේ? දැන් මෙතනදි කියපු මේ තොරතුරත් එක්ක දැන් මම හිතාගන්නේ මෙතන තව බිල් එක්ක මවනවා. මොකද අවශ්‍ය වුණු වෙලාවේදී අර ඛණ්ඩ හිතනම කබරගෝයා තලගෝයා කරගන්නවනේ. ඒ වගේ දෙයක් වෙලා තමයි දැන් මෙතනදී ජාතිවාදයේ කොයි ක්‍රමයකටද ගන්න පුළුවන් කියලා. ජාතිවාදයේ හැංගීම්, ජාතිවාදී අදහස් පතරවපු කට්ටිය නීතියෙන් දඬුවම් ලබලා ඇතුලේ ඉන්න ඕන කට්ටියක් මුදව හරිනවා කියන්නේ කසකරුවන් එනවා කියන එක. කවුද මුදව හරියේ? දැන් උදාහරණයක් වශයෙන් කිව්වොත් එහෙම ගලගොඩත්තේ ඥානසාර ස්වාමීන් වහන්සේ සරයක් ජනාධිපති සමාව ලබා ගත්තා. ජනාධිපති සමාව ලබාගෙන ආවන් පස්සේ තවත් වරදක් කරා. ඒකට ඒකටත් ඇතුලේ ඉන්නකොට දැන් මේ වගේ එනකොට අපේ මුන්වහන්සේ මෙවර නිදහස් වෙන්නේ ඇපීල් එකෙන්. ඇපීල් එකෙන් වුණාට දැන් මේ එතුමා උන්වහන්සේට තාමත් තියෙනවනේ නඩු. තාමත් තියෙනවා නඩු. ඒ නඩු ක්‍රියාත්මක වෙනවා. දැන් ඒ වගේ අවස්ථාවල මේගොල්ලෝ ඇවිල්ලා නැවතත් මොකද්ද කරන්නේ? අර වගේම ජාතිවාදී හැඟීම් තමයි නැවත පොළඹවන්නේ. තව ඉන්නවා කසකරුවෝ, තව එනවා. තව කවුද? තව එනවා. නන්ත ඉන්නවා. දන්නවා මේ තුල හිටපු කට්ටියගේ බෞද්ධ අන්තවාදීත්වය විතරද කතා කරන්නේ ඕගොල්ලෝ? ඔය ජමාතේ ඉස්ලාම් ගැන කතා කරන්නේ නැද්ද? තෞහීද් ජමාත් ගැන කතා කරන්නේ නැද්ද? අබ්දුල් රසීක් ළඟ කතා කරන්නේ නැද්ද? රාසින්ලා ගැන කතා කරන්නේ නැද්ද ඕගොල්ලෝ? මම හැමෝගෙනම මම කතා කරන්නේ. මේ වගේ අවස්ථාවල මේගොල්ලෝ ඇවිල්ලා නැවතත් මොකද්ද කරන්නේ? අර වගේම ජාතිවාදී හැඟීම් තමයි නැවත පොළඹවන්නේ. තව ඉන්නවා කසකරුවෝ, තව එනවා. තව කවුද? තව එනවා. නන්ත ඉන්නවා. දන්නවා මේ තුල හිටපු කට්ටියගේ බෞද්ධ අන්තවාදීත්වය විතරද කතා කරන්නේ ඕගොල්ලෝ? ඔය ජමාතේ ඉස්ලාම් ගැන කතා කරන්නේ නැද්ද? තෞහීද් ජමාත් ගැන කතා කරන්නේ නැද්ද? අබ්දුල් රසීක් ළඟ කතා කරන්නේ නැද්ද? රාසින්ලා ගැන කතා කරන්නේ නැද්ද ඕගොල්ලෝ? මම හැමෝගෙනම මම කතා කරන්නේ. කතා කරේ ජානසාරහාම අධිකරණයේ අපීල් එකකින් ඇවිල්ලා තියෙන්නේ. නෑ චමුද්ද. ඒගොල්ලන්ට ඇවිල්ලා ජනාධිපති සමාව ලැබෙන තරමට ඇතුළට මෙයාලා ගියාද? නෑ. ඔයාලා ලැබුණේ මොකද්ද ඒක කරපු වරද? අධිකරණයට අපහාස කිරීම. හොඳයි අධිකරණයේ චමුද්ද. ඔයා මෙතන කතා කරන මේ අපි කතා කරන එකට කට උත්තර බඳින්න ඔබතුමා යනවනේ. ඒක වෙනම කතාවක්. නමුත් අබ්දුල් රාසික් කියලා බුදුහාමුදුරන්ගේ මේ මිනිමස් කෑවේ බරපතල ප්‍රකාශ කළා. අතන වෙනම ඊට පස්සේ නෑ ඒ සිදුවීම පස්සේ අගෞරව කරලා කියලා කිසිවක් උන්නේ නෑ. ඒ සිදුවීමට ඒගොල්ලෝ ඊට පස්සේ උත්තර බැන්දා. ඊට පස්සේ උත්තර බැන්දා මේ වගේ වැරදි මේකට සමාව ඇදුවා. මුළු රටවැසියන්ගේ සමාව ඇදුවා. මේ ඥානසාර හාමුදුරුවෝ හිරේ ගියා. ඥානසාර හාමුදුරුවෝ දඬුවම් විද්ද අබ්දුල් රාසික්ලා ෂෝක් එකේ ආගෙට ඉන්නේ. නෑ මෙතන රාසික්ලා YouTube කරන් ඔය ඉන්නේ. නෑ ඒ කට්ටිය YouTube කරගෙන හිටියට ඒගොල්ලන්ගේ සමහර දේවල්ට තහංචි දැම්මා. මේකට තහනම කාවෙම නෑනේ. දැන් ඒගොල්ලෝ තහනම් සංවිධාන වල තහනම් ඉවත් කරලා තියෙන්නේ. නෑ ඒ තහනම් ඉවත් කරලා තියෙන කීපයකට විතරයි. ඒතර මේ බොදුබල සංවිධානයෙන් කරපු දේවල් වලට එතකොට එදා අලුත්කම සිද්ධියෙන් වුණු දේවල් වලට මේ වෙනකන් එළියට ආවේ නැහැ කිසිම දෙයක්. හරි කීර්ති ඔබට දැනෙන විදිහට දැන් විවිධ දේශපාලනඥයෝ ඉන්දියාව சரி இப்ப கேட்டீங்க தானே இது மாதிரி தான் இன்னும் அதில் அந்த வீடியோ ஃபுல்லா எலிமெண்டா பாருங்களேன். அதில் இன்னும் மிச்ச விஷயங்கள் சொல்லியிருக்குது. என்னமோ நான் சமுதிரத்திட்ட இன்னொருத்தர் யாரோ முஜிபுர் ரஹ்மான் வந்து நான் பொய் சொன்னதுக்காக வேண்டித்தான் அந்த அதையும் இதுல சேர்த்துக்கொள்றேன். முஜிபுர் ரஹ்மான் பொய் சொன்னு மட்டும்தான் சொன்னேன். சரியா? என்ன பொய் சொன்னாரு? அன்றகுமார் திசாநாயக்க அந்த சொன்ன விஷயத்த பொய் சொன்னேன். நான் ப்ரூஃப் பண்ணி போட்டிக்கிறேன். இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. சும்மா அதை எடுத்து இன்னொருத்தர் போட்டதை பார்க்காதீங்க. நான் போட்ட வீடியோ பாருங்க. அடுத்தவங்க போட்டதை கொண்டு வந்து நொட்டாதீங்க. இதுள்ள கொண்டு வந்து உங்களுக்கே தைரியம் இல்ல ஒரு விஷயத்த தெளிவா பேசுறதுக்கு. ஆதாரபூர்வமா தாண்டா எல்லாம் போடுறது நான். சரியா? அடுத்து நான் தான் சேலஞ்ச் பண்ணேன். முடிஞ்சா சமுதித்த கிட்ட போய் இப்ப இந்த முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டு இந்த பிரச்சனை சம்பந்தமா பேசி குரல் கொடுங்களேடா. நீங்க அதே டொய்லெட்டுக்குள்ள மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி ஜாக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வெளியே வாங்கடா. தைரியமா முகத்தை காட்டி வாங்கலேண்டா. வெக்கம் கெட்டவனுங்களே முகத்தை காட்டுங்கடா. தைரியசாலின்னா முகத்தை காட்டணும். நான் இவ்வளவு சொல்றேன் தானே. உங்களுக்கு வெக்கம் சூடு சொரணை ஏதாவது இல்ல. அந்த வடிவேல் சொல்ற மாதிரி அது ஒண்ணுமே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா உங்களுகளை வந்து பெத்த விதம் அல்லாஹ் அலம். அவ்வளவுதான் என்னால் சுருக்கமாக சொல்லும். நோம்புல இருக்கிறோம். நீங்க 27ஆம் நோம்பு இலங்கையில, இங்க 28வது நோம்பு. இன்ஷா அல்லாஹ் பெருநாளைக்கு பிறகுதான் உங்களுக்கு திரும்ப நீங்க என்ன வீடியோ போட்டாலும் வரும். எவ்வளவு பொய்ய சொல்லிட்டு போங்க தாராளமா. பாக்குற மக்களுக்கு தெரியும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இன்னும் உங்கள்ட்ட இருந்து வரல. என்னது தரணைக்கு முஸ்லிம்களை காட்டி கொடுத்தா அப்படின்னு சொன்னா அந்த இதை ப்ரூஃபை காட்டி
அவன் 50,000 ரூபாய் எடுத்து வீடியோ போட்டான், இவன் 50,000 எடுத்த ப்ரூஃபை காட்டு. இதுதான் வேணும் ஒரு முஸ்லீமுக்கு அழகு. சாரி மன்னிச்சுக்கேன், தெரியாம சொல்லிட்டேன். அது முஸ்லீமுக்கு தான் அழகு, உங்களுக்கு இல்லை என்று கூறிக்கொண்டு என்று போல் நல்லதே நினைப்போம். இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.